மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். நேரம்லாம் மோசமா இல்லக்கா, கூட இருக்கிற ஆள் அப்படி. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? எதுவும் இல்ல பவி, ஜஸ்ட் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றோம். அர்ஜுனுக்கு உனக்கும் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்கணும்னு உன் பாட்டி கனவு கண்டுட்டு இருக்காங்க. அந்த கனவு யாரையும் காவு வாங்கிடக்கூடாதுல்ல. ஹாஸ்பிடல்ல நின்னுட்டு என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் தப்பா எதுவும் பேசல தம்பி. நம்ம வீட்டு ஆளுங்களை நாம தானே காப்பாத்தி வைக்கணும், அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. அர்ஜுனுக்கு வர ஆபத்தெல்லாம் யதார்த்தமா வருதா இல்ல வேற யாரோ ஒருத்தரால வருதான்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் வரப்போற ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்த முடியும். அதுக்கு என்ன செய்யணும்னு நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல போறதில்ல. சொன்னாலும் அதெல்லாம் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அதனால உங்க எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செஞ்சுக்கோங்க. அப்ப நான் கிளம்புறேன் ரமா. அர்ஜுன் உடம்ப பாத்துக்க சொல்லு. விடுங்க பாட்டி, அவங்க ஒரு ஆளுன்னு அவங்க பேசுறத பத்தியெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்ல. விடுங்க. என்னக்கா, பபியாலதான் அர்ஜுனுக்கு பிரச்சனைன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்ல வேண்டியதானே? அததானே மஞ்சு சுத்தி வளைச்சு சொல்லிட்டு வந்திருக்கேன். பவித்ரான்னு நான் சொல்லி இவங்கள அவளுக்கு எதிராக திருப்புறதுக்கு பதிலா சொல்லாமலே திருப்புறதுதான் புத்திசாலித்தனம். நீ வேணா பாரு, நாம எதிர்பார்த்தபடி இந்த பிரச்சனை அவ பக்கம் திரும்பும்.